இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸு கீழே வந்து லைனிங் கிளாத் வச்சுட்டோம், மேலே வந்து ஆரி கிளாத் வச்சுட்டோம். ஸோ சைடில் வந்து சிங்கிள் கைட் போட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸுக்கு எப்படி வந்து ரெடி பண்ணுறது நம்ம டெம்ப்ளேட் வச்சு கட் பண்ணின்னு வந்துட்டோம். ஸோ நம்ம திருப்பி தான் அடிக்க போகிறோம். இந்த இடத்துல நான் ஒட்டி அடிக்கிறேன். இங்கே வந்து செயின் ஸ்டிச் போட்டுப்போம். ஸோ இந்த சிங்கிள் கைடு போட்டதுனால நமக்கு பக்கத்துலேயே வரும். சிங்கிள் கைடு போடாமல் டபுள் கைடு போட்டோம்னா பக்கத்தில் வராது. இதுக்கும் அதுக்கும் ஸ்பேஸ் ஸோ நம்ம பின் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம குண்டூசியை போட்டு நம்ம எல்லா இடத்துலையும் லாக் பண்ணிட்டோம். இப்போ நான் திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பக்கத்துலேயே போட்டதுனால சிங்கிள் கைட் போட்டதுனால பக்கத்துலேயே விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் எப்பயுமே வந்து டிசைன்ஸ் போட்டு கொடுத்துட்டு நம்ம தைக்காமல் ஃபினிஷிங் நல்லா தைக்கலைன்னா அந்த போட்ட இதுவே அழகே இருக்காது. பாருங்க, டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன், டபுள் செயின் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? தள்ளி வா, நீ வேற நின்று. ஆமாம், நம்ம சிங்கிள் கைடு போட்டதுனால தான் கிட்ட வந்து அந்த செயின் ஸ்டிச் கிட்ட வந்து தைச்சிது. இப்போ நம்ம 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். முதல்ல கட் பண்ணக்கூடாது. நம்ம 2 சென்டர் பார்த்துட்டு பின் போட்டுக்கணும், ஏன்னா வழுக்கி ஓடும். இது கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும்.
வந்து நம்ம எப்பயுமே ப்ளவுஸில் போடுற மாதிரி இந்த பாருங்கள், இங்கே கிட்ட வந்திருக்கு பாருங்கள். நம்ம கரெக்டாக தைச்சா தான் கிட்ட வரும், இல்லைன்னா வராது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம திருப்பும் போது ஈஸியாக திருப்புறதுக்கு நம்ம எப்பயுமே நார்மல் ப்ளவுஸில் போடுற மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் நாட்ச் போட்டுக்கணும். நாட்ச் போடும்போது பார்த்து போடுங்க, செயினில் விழுந்துற போது. ஏன்னா மற்ற நம்ம நார்மல் டைமில் போடுறதும் இப்போ போடுறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா செயினில் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு ஜோலியே. இது எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு திருப்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் போடுறது. ஏன்னா இப்போ நமக்கு பா ஷேப்பாக இருந்தது திருப்ப ஈஸியாக இருக்கும். சில இதெல்லாம் யூ ஷேப் போடுவாங்க. சரி, இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டதுனால ஈஸியாக இருந்தது. இதே வந்து யூ ஷேப் போடுவாங்க, பா ஷேப் போடுவாங்க, இல்லை மயில் மாதிரி போடுவாங்க. அப்போல்லாம் நம்ம இந்த சிங்கிள் கைட் போட்டு தைச்சிக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கோன்னு பாருங்கள். நம்ம எல்லா பக்கமும் குண்டூசி போட்டு லாக் பண்ணிட்டோம், ஏன்னா வழுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு சிங்கிள் கைடை வச்சு ஓரமாக தைச்சிக்கலாம். ஏன்னா மூவ் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம எட்ஜ் தையல் போடுவோம்ல, அந்த எட்ஜ் தையலை இந்த இடத்துல வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதுவும் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தைங்க, ஏன்னா பக்கத்தில் வந்து பீட்ஸ் இருக்குது, மைக்ரோ பீட்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து அதில் பற்றக்கூடாது. தள்ளி வா, நீ வேற நின்று. ஆமாம், நம்ம சிங்கிள் கைடு போட்டதுனால தான் கிட்ட வந்து அந்த செயின் ஸ்டிச் கிட்ட வந்து தைச்சிது. இப்போ நம்ம 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். முதல்ல கட் பண்ணக்கூடாது. நம்ம 2 சென்டர் பார்த்துட்டு பின் போட்டுக்கணும், ஏன்னா வழுக்கி ஓடும் இது. கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். வந்து நம்ம எப்பயுமே ப்ளவுஸில் போடுற மாதிரி இந்த பாருங்கள், இங்கே கிட்ட வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம கரெக்டாக தைச்சா தான் கிட்ட வரும், இல்லைன்னா வராது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம திருப்பும்போது ஈஸியாக திருப்புறதுக்கு நம்ம எப்போயுமே நார்மல் ப்ளவுஸில் போடுற மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் நாச் போட்டுக்கணும். நாச் போடும்போது பார்த்து போடுங்க, செயினில் விழுந்துற போது. ஏன்னா மற்ற நம்ம நார்மல் டைமில் போடுறதும் இப்போ போடுறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா செயினில் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு ஜோலியே. இது எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு திருப்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் போடுறது. ஏன்னா இப்போ நமக்கு பா ஷேப்பாக இருந்தது திருப்ப ஈஸியாக இருக்கும். சில இதெல்லாம் யூ ஷேப் போடுவாங்க. சரி, இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டதுனால ஈஸியாக இருந்தது. இதே வந்து யூ ஷேப் போடுவாங்க, பா ஷேப் போடுவாங்க, இல்லை மயில் மாதிரி போடுவாங்க. அப்போல்லாம் நம்ம இந்த சிங்கிள் கைட் போட்டு தைச்சிக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கோன்னு பாருங்கள். நம்ம எல்லா பக்கமும் குண்டூசி போட்டு லாக் பண்ணிட்டோம், ஏன்னா வழுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு சிங்கிள் கைடை வச்சு ஓரமாக தைச்சிக்கலாம். ஏன்னா மூவ் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம எட்ஜ் தையல் போடுவோம்ல, அந்த எட்ஜ் தையலை இந்த இடத்துல வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதுவும் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தைங்க, ஏன்னா பக்கத்தில் வந்து பீட்ஸ் இருக்குது, மைக்ரோ பீட்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து அதில் பற்றக்கூடாது.